Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நான் தமிழ்நாட்டு பெண் தான். பிறந்து வளர்ந்தது எல்லாமே அரியலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில். நான் அங்கே தான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். நான் லோக்கல் கார்பரேஷன் ஸ்கூல் தான். இப்போ எல்லாரும் நம்ம மொழி 3 மொழியா 2 மொழியார் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மாறணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் எனக்கு தமிழ் தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது இங்கிலீஷ் கற்றுக்க. எப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க கம்ப்யூட்டரை? காலேஜ் போனப்புறம். காலேஜுக்கு போனதுக்கப்புறம் தான். எங்கள் ஃபேமிலியில் நான் ஒத்தி தான் ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபஸ்ட்டு போனேன் வெளிநாட்டுக்கு. முக்கியமான ஒரு கல்லூரி, அதுவும் அமெரிக்காவில் படிக்கிறீங்க. அன்னைக்கு போட்டிருப்பாங்கல்ல உங்களை எடுத்துக்கிறதுக்கு கம்பெனிகளாக இருக்கும். ஆமாம். என்ன ஆஃபர் மேம் அன்னைக்கு இருந்துச்சு? எங்களோட ஸ்டார்டிங் ஆஃபரே அங்கே அப்போவே about $65,000 தான் ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு $65,000. ஒரு பிரமிப்பா பாக்குறாங்க சிவநாதர் சார். அந்த 8 வருஷம் நீங்க பயந்தீங்களா சாரை பத்தி? எல்லாருக்கும் சொல்லுவாங்க சாரு கீழே 8 வருஷம் இருந்தா அதுவே ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் இல்லைங்களா. அவரோட நினைப்பக்கெல்லாம் நம்ம ஈடு கொடுக்கணுங்கிறதே ஒரு பெரிய கல்லூரியே, அவரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். அவர் நடமாடும் கல்லூரி செம்ம சார் அப்படிம்போமே. அந்த மாதிரி ஒரு கம்பெனி வாங்கணுமா துணிஞ்சு பண்ணுவார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா துணிஞ்சு பண்ணுவார். எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எதுவுமே ஸ்ரீமதி கரேஜ் இருந்ததுன்னா எல்லாமே வந்துரும்பாரு. இப்போ தமிழ்நாட்டுக்கும் சிவநாதர் சாருக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி எப்பயாச்சும் தான் பார்க்க முடியுது. என்ன காரணம் இங்கே தமிழ்நாட்டுக்கு? சிவநாதர் சார் அந்த 77 வயது நினைக்கிறேன். அப்போ நான் அந்த தலைவர் குரூப்ல இருந்து விடுவித்துக் கொள்றேன் அப்படின்னு சொன்னார். நிறைய ஐடி பீப்புள்ஸ்க்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு அப்போ எப்படி இருந்துச்சு? எல்லாரும் மாதிரியும் தன்னோட பொண்ணு வந்தாங்கன்ட்டு அவர் உடனேலாம் அவரெல்லாம் அப்படிலாம் பண்ணல. ஓரளவுக்கு உழைச்சோம், கஷ்டப்பட்டோம், ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவியாச்சு. நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் எதாவது கிளப்போ நீங்க சொல்றது மாதிரி சுத்தர அந்த ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறதே கிடையாதா? சார்லாம் நல்ல தமிழ் பாட்டுலாம் கேட்பாரு, தமிழ் சினிமாலாம் பார்ப்பாரு, நிறைய எல்லாம் பண்ணுவாரு. அவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்பாட்ட இருக்கிற அந்த ஒரு இதை அப்படியே அவங்க பொண்ணுகிட்ட நான் பாக்குறேன், இந்த ஒரு குவாலிட்டியை, இந்த ஒரு தலைமைத்துவத்தை அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரோஷினி மேடம் ஹம்பிள், ரொம்ப ஹம்பிள், அதே எளிமை. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் தொழிலாளர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த விடுப்போட அந்த சுற்றுலாக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க, திடீர்னு காரெல்லாம் இன்பதிர்ச்சியா பரிசா கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதை பத்தி சொல்லுங்க, அதெல்லாம் எப்படி? உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நேர்காணல்ல மிக முக்கியமான ஆளுமையை தான் சந்திக்க இருக்கிறோம். HCL நிறுவனம் உலக நாடுகள், பல நாடுகளில் HCL அப்படிங்கிறது இன்னைக்கு பன்னாட்டு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களிடையே ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஷிவ் நாடார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆப்பிள் நிறுவனம் தொடங்கப்பட்ட அதே ஆண்டில் தொடங்கப்பட்டது. இன்னைக்கு பல நாடுகளில் பல பணியாளர்களை கொண்டு இந்த நிறுவனம் வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்கு. இந்த நிறுவனத்துடைய கார்ப்பரேட் வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீமதி சிவசங்கர் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த கடுமையான பணி சூழல்லையும் எங்களுக்கு நேரம் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி மேம். இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலை தான் இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி இன்டர்வியூலாம் வந்ததுதான் எனக்கும் மகிழ்ச்சி. எனக்கும் இது ஒரு பிரேக் டைம், அதனால ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் மேம் ஒரு பன்னாட்டு நிறுவனங்களில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இன்னைக்கு ஒரு முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய HCL நிறுவனத்தோட வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்கும்போது தமிழ் பேசுவாங்களா, இல்லை இந்திய வம்சாவளி நம்மளுக்கு கூட சொல்லுவாங்க அப்படின்ட்டு நிறைய ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. உங்களை பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, அப்பா அம்மா குடும்ப பின்னணி, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். நான் தமிழ்நாட்டு பெண் தான். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அரியலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில். இப்போ அரியலூர் பக்கத்தில் லால்குடின்னு ஒரு ஊர் அந்த லால்குடி அம்மன் பேர் ஸ்ரீமதி. அதனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் ஸ்ரீமதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அதனால என் பேர் ஸ்ரீமதி. இப்போ கூட நம்ம ஊரை விட்டு நான் வெளிநாட்டுக்கு போனால் ஸ்ரீமதினா சரின்னு ஒத்துப்பாங்க. ஆனா இதே வடமாநிலத்துக்கு போனா ஸ்ரீமதியா, அப்பனா ஸ்ரீமதிக்கு அப்புறம் உன் பேர் என்ன, ஸ்ரீமதியா அப்படிம்பாங்க.
அதனால அவங்களுக்கு நான் வந்து புரிய வைப்பேன். ஸ்ரீமதிங்கிறது எங்கள் ஊர் அம்மன் பேர். ம். அம்மன் பேர் தான் எங்கள் வீட்டிலலாம் வழக்கமாக வைப்பாங்க. அதனால தான் என் பேர் ஸ்ரீமதின்னு. நான் அங்கே தான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். நான் லோக்கல் கார்ப்பரேஷன் ஸ்கூல் தான். மணி அடித்தா எங்கள் வீட்டில் வந்து சத்தம் கேட்கும். காலையில் எழுந்துட்டு முதல் மணிக்கு ஓடுவோம் ஸ்கூலுக்கு. பக்கத்துலேயே வீடு. ஏன்னா முக்கால்வாசி ஸ்கூல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தெருமனையில் தான் பெரிய தெருக்கள் இருக்கும். அந்த தெருவில் வந்து ஓரத்தில் வந்து அந்த கிளாஸ்லாம் ஸ்கூல் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லோரும் எங்களுக்கு போயிட்டு வரத்துக்கெலாம் சௌரியமாக இருக்கும். மத்தியானம் மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் நான் வந்து இருந்தோம். எல்லாம் நாங்கள் ஒரு 15-16 பேர் எங்கள் வீட்டில், சின்ன பசங்க எல்லாரும். அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ்மேன். எங்கள் தாத்தா வந்து 1939லேயே வந்து ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பித்தார், திருச்சினாப்பள்ளி மைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு. ஏன்னா நிறையா சுற்று வட்டார மக்களுக்கெல்லாம் நிறைய வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் மைனிங் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரியலூரில் வந்து நம்ம ரொம்ப பெருமையாக பேசிக்கிறோம். சுற்றி வர இவ்வளவு நிறையா சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்துருச்சு, தொழில்நுட்பம் கருவிகளெல்லாம் வந்து புது மெஷினரியோட ஃபேக்ட்ரிலாம் வந்துருச்சுன்ட்டு. அதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்ததுங்கெல்லாம் எங்கள் தாத்தா மாதிரி தான். புலம்பெயர்ந்து வந்தாலும் ஊரை விட்டு போகாமல் அங்கேயே நிரந்தரமாக அரியலூரில் தங்கிட்டாங்க. ஸோ இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு எங்கே போனால் கூட இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு வந்து 100 வருஷம் ஆயிர வீடு மாதிரி ஆகிடும். அங்கே வளர்ந்த தாத்தா கொள்ளு தாத்தாக்கெல்லாம் இருந்த வீடு. அப்படியே தமிழ் மீடியத்துலேயே படித்தேன் நான் ஒரு 5ஆம் வகுப்புக்கு அப்புறம். அப்புறம் 6ஆம் வகுப்புக்கு கொஞ்சம் மனம் தளர்ந்து போயிட்டேன். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் பார்த்திங்கன்னா நான் அங்கேருந்து நான் பொள்ளாச்சிக்கு போனோம். நாங்கள் அரியலூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு அப்பாவோட வேலைக்காக நாங்கள் போயிருந்தேன். அப்போது அந்த பள்ளிக்கூடம் பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் ஆங்கில பிரிவும் வந்து தமிழ் பிரிவும் வந்து நான் பொள்ளாச்சியில் இங்கே தமிழ் மட்டும்தான். அரியலூரில் ஆங்கில வகுப்பு கூட கிடையாது. ஆங்கிலம்ங்கிறது வந்து ஒரு டியூஷன் மூலமாக நாங்கள்லாம் கற்றுட்டோம் தவிர அப்போல்லாம் வந்து சொல்லி கொடுக்கறது வந்து தமிழில் தான் எல்லாமே. ப்ரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ப்ரைவேட் ஸ்கூல்லாம் கிடையாது. நாங்கள் படித்தது வந்து நான் நம்ம கார்ப்பரேஷன் பள்ளியில் கவர்மெண்ட் பள்ளி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அந்த மாதிரி பள்ளியிலலாம் எனக்கு இப்போ இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் கணக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியோ இல்லை ஒரு சயின்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரியோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இந்த இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதாவது பசுமருத்தாணி போல் மனசில் பதிகிற மாதிரி சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம கிராமத்தில் தான் இருக்காங்க. வந்ததுலேருந்து அதிகமாக ஆங்கில வார்த்தைகள் அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்தவே இல்லை. எவ்வளோ பேரை சந்திக்கிறீங்க நீங்கள். பெரும்பாலும் இப்போ வந்து பேசுகிறது நீங்கள் இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும், ஏன்னா சந்திக்கிற மக்கள் அப்படி. ஆனால் இந்த நேரத்தில் வந்து அதை எதுவுமே மறக்காமல் அந்த தினசரின்னு உச்சரிக்கிறதா இருக்கட்டும், மற்றபடி நல்ல ஒரு தமிழில் பேசுறது உற்சாகம் அளிக்குது. தமிழ் ரொம்ப நல்லா எழுதுவேங்க. பேசுறது தான் நான் இப்போ இப்படி மெட்ராஸ் வந்து தாங்க தமிழ் நிறையா மறந்து போச்சு. எங்கள் ஊர் திருச்சியிலையோ எங்கள் ஊர் கோவையிலையோ இருக்கிற வரைக்கும் மெட்ராஸில் வந்து தமிழ் வந்து எல்லாமே கலப்பட தமிழாக போயிடுச்சு. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க தமிழ், ஆனால் நம்ம இங்கே வளர்ந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் ஒன்றும் அப்படி ஒன்றும் நடைமுறை தமிழுங்கிறது ரொம்ப மாறிடுச்சு. அங்கே வந்து மரியாதை கலந்து தமிழில் நம்ம பழக்கப்பட்டுட்டு இங்கே வந்தோடனே எனக்கு கொஞ்சம் இந்த ஒரு கடைசி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷத்தில் இங்கே ரொம்ப மாறி போயிடுச்சு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நான் இப்போவும் வந்து நான் இங்கிலீஷ் பேசினாலோ என்ன இவ்வளவு லீடர்ஷிப் பொசிஷனில் இருந்தாலும் நான் இப்போ எப்படி பேசுகிறேனோ அதே பேஸில் தான் பேசுவேன். ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே நான் தமிழில் தான் நினைக்கிறேன், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் மெதுவாக தான் பேசுவேன். எல்லோரும் கேட்பாங்க இது என்ன இவ்வளோ மெதுவாக பேசுகிற. இன்ஃபேக்ட் நான் அமெரிக்கா போகும்போது கூட அமெரிக்கன் சொல்லுவாங்க அவ்வளோ நல்லா நீ பேசுகிறிய அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே தமிழில் நினைக்கிறேன், தமிழில் கால்குலேஷன் பண்ணுவேன். அதை வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண போது இங்கிலீஷில் வரப்போது எனக்கு அந்த பேஸ் வேணும். நான் சொல்கிறது எனக்கு கேட்டாதான் அடுத்து தமிழோட வார்த்தையில் நான் திங்க் பண்ணி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன். மெதுவாக பேசுறதுக்கான காரணம். அதனால கொஞ்சம் மெதுவாக பேசுவேன்.
பொள்ளாச்சியில் படிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம்னாலும் சரி இது மாதிரி டீச்சர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் ஏதாச்சும் கனவுகள் வந்துச்சா? இல்லை கூட இருக்கிறவங்க அது மாதிரி அவங்க சொல்லும் போது உங்களுக்கு டீச்சர் எழுப்பி கேட்கும்போது அது மாதிரி சொல்லு. எனக்கு 10வது வகுப்பு வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் ஆக போகிறோம் அப்படிங்கிற கனவுகள் ஏன்னா எப்போதுமே கிளாஸில் வந்து டாப் 3ல பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே இருந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் 10வது வகுப்பு வரைக்கும் என்ன படிக்கணும்னு தெரியல. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் எப்போதுமே வந்து டாக்டர் ஆகணும், மருத்துவர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. மருத்துவ கல்லூரியே கட்டணும்னு அவருக்கு ஆசை. எனக்கு ரொம்ப லோக்கலாக இருக்கிற நம்ம தேசிய கல்லூரி இருக்குது, நம்ம என்ஐடி, அப்போ ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ். அதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. என்னோடய ரோட்டில் 2-3 பசங்க வந்து அங்கே தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஒரு வார்த்தையே வர ஆரம்பிச்சிது. கம்ப்யூட்டர்ஸுங்கிறதே 1980s வர ஆரம்பிச்சிது. அதனால் அந்த எனக்கு மனசில் ஒரே ஆசை. அப்போவே சரி இந்த கம்ப்யூட்டர்ஸ் தான் நான் படிக்கணும். அது என்ன இப்படி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் படிக்க முடியுமா அப்படின்னு தேடி இருக்கிற போது அந்த வருஷம்தான் எனக்கு முந்தின வருஷம்தான் வந்து அந்த பாடத்தையே வந்து RECயில் அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவிலே மொத்தம் 10 காலேஜில் தான் அப்போ அந்த வகுப்பு உண்டு. நான் சொல்கிறது 1985-86. எங்கள் அப்பா கிட்ட எனக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடச்சதே சொல்லலை. அவரெல்லாம் பார்க்க மாட்டார். அவரோட பிஸியில் அவர் வந்து நான் சொன்னேன், அப்பா எனக்கு இன்ஜினியரிங் வந்தாச்சு, REC வந்துடுது அப்படின்னு. சரின்னு போயிட்டாங்க. ஆனால் அவருக்கு தெரியும் நான் கிடச்சினா அப்புறம் சொல்லலைன்ட்டு மெதுவாக சொன்னேன். காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறீங்க இந்த உண்மையை? அவரோட தான் போனேன் நான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு. அதனால் ஒரு சரி உனக்கு பிடிச்சதை நீ பண்ணிக்கோன்னு. அம்மாவுக்கு ஒரே ஆசை நல்லா இன்ஜினியர் படிக்கணும்னு. அதனால் ஆனால் அந்த நேரத்தில் மேம் டாக்டர் எப்படின்னா தெரியும், அந்த காலத்துலலாம் ஒரு ஊருக்கு ஒரு டாக்டர் இருக்கிறதே பெருசு. ஆமாம், அதெல்லாம் கிடச்சி உங்களுக்கு அப்போ தான் புது விதமாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது அறிமுகம் ஆகுது. இருந்தாலும் அதில் நாட்டம் உங்களுக்கு எப்படி? ஏன்? அதான் அப்போல்லாம் நாங்கள் நிறையா படிப்போங்க. இது மாதிரி ஒரு எமர்ஜிங் ஃபீல்டு என்னென்னா கம்ப்யூட்டர்ஸ், இது வந்து இதுதான் இனிமே ஃபியூச்சர். கம்ப்யூட்டர் அது வரைக்கும் பார்க்க மாட்டீங்க, படிக்கிறது மட்டும் தான். படிக்கவே இல்லையே நாங்கள் 11th and 12th நாங்கள் கம்ப்யூட்டரே பார்த்தது இல்லைங்க. அப்போதாங்க எங்களுக்கெல்லாம் வந்து வாக்மேனே வந்தது அந்த காலத்தில். ரைட், அப்போ தான் 86 தான் எங்களுக்கு கலர் டிவி அங்கே. ஆமாம், எல்லாருக்கும் சிரிப்பாக இருக்கும், இவ்வளவு பின்தங்கி இருந்திருக்கோம் நம்ம. அப்போது இந்த சாலிடர் டிவி வந்துடும் வீட்டில் ஒரு பெரிய ஒரு இதை வச்சு உடன் இதில். ஸோ அப்போல்லாம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் கிடையாது. எப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க கம்ப்யூட்டரை? காலேஜ் போனப்புறம். காலேஜுக்கு போனதுக்கப்புறம் தான். அதுவும் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வேறு. ஃபஸ்ட் இயரில் ஐ காட் இன்ட்ரடியூஸ். நோ லுக்கிங் பேக். அப்புறம் படித்து அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். அன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் உலகங்கிறது நீங்கள் படித்த காலகட்டத்தில் அது மிக முக்கியமான ஒரு கல்லூரி, அதுவும் அமெரிக்காவில் படிக்கிறீங்க. அன்னைக்கு போட்டிருப்பாங்கல்ல உங்களை எடுத்துக்கிறதுக்கு கம்பெனிகளாக இருக்கும். ஆமாம், கம்பெனி எப்போதுமே வந்து அப்போவே எங்களுக்கு வந்து லாஸ்ட் செமஸ்டர் படிக்கும் போதே எங்களெல்லாம் எடுத்துட்டாங்க. என்ன ஆஃபர் மேம் அன்னைக்கு இருந்துச்சு? எங்களோட ஸ்டார்டிங் ஆஃபரே அங்கே அப்போவே வந்து about $65,000 தான் ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கே $65,000 தான். அது வந்து மினிமம் வேஜஸ்ங்கிற அப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $40,000 இருந்தது. ஆனால் ஆரம்பிக்கிற சம்பளமே $65,000 தான். ஆமாம், ஆனாலும் என்னங்க அமெரிக்காவில் நீங்கள் எங்கே இருக்கீங்கிறது பொறுத்து இருக்குது. ஏன்னா லோக்கல் டேக்ஸ் இருக்கும், ஸ்டேட் டேக்ஸ் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும். கைப்பிடிப்பெல்லாம் போயிட்டு வரத்துக்குங்கிறது அங்கேயும் இட்ஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ் தான். நான் வந்து என்னோட கிளாஸ்மேட்டை தான் கல்யாணம் பண்ணிட்டேன். என் வாழ்க்கை துணைவருங்கிறவர் என்னோட பேட்ச்மேட் தான், சிவசங்கருங்கிறவர். அப்போ இன்னும் உங்களுக்கு அது ஒரு சுதந்திரமாக இருக்கட்டும், உங்களை புரிஞ்சுக்கிற அந்த ஒரு இது இருந்திருக்கும். கரெக்ட். அதனால தான் நான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அவருக்கு தான் காரணம். நான் ஏதாவது ஒரு நாளைக்கு நான் வேலைக்கு போவேண்டான்னு நினச்சா கூட அவர் சொல்லுவார், வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போகிறேன்னு. அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு. அன்றைய காலகட்டத்தில் மேம் இன்னைக்கு சொல்கிறாங்களே எனக்கு வந்து இந்த நிறுவனத்தில் வேலை கிடைச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம், இதுக்கு தான் நான் வந்து முயற்சி பண்ணுறேன், இதுதான் என்னோட கனவு ஆசை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அன்னைக்கு என்ன நிறுவனமாக இருந்துச்சு அது எல்லாருக்கும் ஆசை அந்த காலகட்டத்தில் ஐடியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும்? இன்ஃபோசிஸ். ஏன்னா எப்போதுமே டாப்பர்ஸ் தான் எடுத்துப்பாங்க. இன்ஃபோசிஸில் போகணுன்னா டாப்பராக இருக்கணும். அதனால் நான் ரொம்ப அந்த விஷயத்தில் ரொம்ப ஃபார்ச்சுனேட். நான் திரும்பி வந்துட்டு அப்ளை பண்ணேன், கிடச்சிது எனக்கு. ஸோ 2000 சேர்ந்து 2010 எனக்கு HCLலேருந்து அழைப்பு வந்தது. HCL CEO வினித் நாயரே எனக்கு நேராக கூப்பிட்டுருந்தாரு பேசுகிறதுக்கு. அவருக்கு கீழே ரிப்போர்ட் பண்ணி நிறைய விஷயம் கொண்டு வரணும் கம்பெனிக்குள்ளேன்னு, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரணும்னு பேசினோம். ஒரு 30 மினிட்ஸ்லேயே எனக்கு அவரோட விஷன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிது.
2010 இங்கே வந்து சேர்ந்தேன். ஆனா இந்த நிறுவனத்துல ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்புட்லாம் பார்த்துட்டு இவங்களே விட்டுருக்க மாட்டாங்கல்ல, ஏன் ஆமா. போறீங்க, உங்களுக்கு என்ன ஆஃபர் நாங்க தரோம் அப்படின்லாம். கரெக்ட். இது நான் ஆஃபருக்காக போகலன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அவங்க கேட்டாங்க. நான் வந்து அப்போ நான் இந்த கம்பெனிக்கு வருவேன்னா கூட தெரியாது. நான் ஒரு பிரேக், ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிரேக் எடுக்கலாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இந்த ஆஃபர் வந்தோடனே நிறைய மனசுக்கு நிறைய ரொம்ப விஷயம் பிடிச்சது. என்ன பண்ண போகிறோம் HCL HCL 5 வருஷம் முடிய போகுது HCL. அப்போ நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தேன், நிறைய கற்றுட்டேன். நல்ல பெரிய பொசிஷன், ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் ஆஃபீஸர், உமன் கார்ப்பரேட் ஆஃபீஸர் கம்பெனியில். மிஸ்டர் நாடார் கிட்ட வந்து 8 வருஷம் வேலை செஞ்சேன். அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நான் சிவநாடார் சார்ட்ட அதை பற்றி பகிர்ந்தீங்களா? இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக எல்லாருமே வந்து பெரிய ஒரு பிரமிப்பாக பார்க்குறாங்க சிவநாடார் சார். அந்த 8 வருஷம் நீங்கள் பகிர்ந்தீங்களா சாரை பற்றி? எல்லாருக்கும் சொல்லுவாங்க சாரு கீழே 8 வருஷம் இருந்தால் அதுவே ஒரு பெரிய ரொம்ப டிமாண்டிங். சார் கிட்டலாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கிறதுங்கிறது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிமாண்டிங் பொசிஷன். பெரிய ஆண்டர்ப்ரனர் இல்லைங்களா, அவரோட நினைப்புக்கெல்லாம் நம்ம வந்து ஈடு கொடுக்கணுங்கிறதே ஒரு பெரிய ஒரு கல்லூரியில் படித்த பெரிய கல்லூரியே அவர், ரைட், ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அவர். நடமாடும் கல்லூரி செம்ம சார் அப்படிம்போமே அந்த மாதிரி அவரை மாதிரி ஒரு இன்னொருத்தர் வந்து ரொம்ப கஷ்டங்க. என்ன நீங்கள் பார்த்து ரொம்ப வியந்தது சிவநாடார் சார்ட்ட? நான் வந்து ஒரு இங்கிலீஷில் சொல்லுவேன், எங்க see the forest before you count trees அப்படிமே. ஸோ முதல்ல ஒரு பெரிய விஷன் இருந்தால் தான் அப்புறமா அந்த விஷனுக்குள்ளே என்ன போகணுன்னு தெரியும். சாருக்கு அது மாதிரி நம்ம ஒரு 4 அடி நினச்சோன்னா அவர் 40 அடி அவர் நினைக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ he always had a helicopter view of business. ஸோ கரெக்டாக மைண்டு வந்து ஒரு கிளாரிட்டியோட 4 விஷயத்தை கனெக்ட் பண்ணி அதை 40 விஷயமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுங்கிறது எல்லா லீடர்ஸ்க்கும் வராது. நான் அதை ஓப்பனாகவே சொல்லுவேன். அவங்க பெரிய பில்லியனர்மோ அவங்க மில்லியனர்மோ அதுக்கும் ஒரு இன்டெலிஜென்ட்டான இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்புக்கும் வெரி ஷார்ப் பிரெயின், வெரி ஷார்ப் மைண்ட். ஏதாச்சும் ஒரு எடுத்துக்காட்டு? எல்லா விஷயமே இப்போ பாருங்களேன், யாருமே துணிஞ்சு எல்லாம் பண்ணுவார். ஒரு கம்பெனி வாங்கணுமா துணிஞ்சு பண்ணுவார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா துணிஞ்சு பண்ணுவார். எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எதுவுமே ஸ்ரீமதி கரேஜ் இருந்ததுன்னா எல்லாமே வந்துரும்பார். கரேஜ் இருந்தால் எல்லா டோரும் ஓப்பன் ஆகும். கரேஜ் இருந்தால் நீ வந்து பார்க்குறதே வேறு விதமாக பார்ப்பேன். பயந்து ஒன்று பார்க்குறதுக்கும் மனசில் துணிவு இருந்து ஒரே அதே சுச்சுவேஷனை பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்களா? பயந்துட்டே ஒரு இடத்த பார்த்தோன்னா எல்லாமே பயம்தான், தன்னம்பிக்கை இருக்காது. தன்னம்பிக்கையோட அதே சுச்சுவேஷனை பார்த்தேன்னா வேறு மாதிரி தெரியும். அது கற்றுக் கொடுத்தது அவர் தான். ஏன்னா அவரோட இன்சிடென்சஸ்லாம் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் போயிடுங்கிறத போது அவர் அப்படி எடுத்து வெளியில் கொண்டு வருவார். அது மாதிரி தான் அவர் HCL கொண்டு வந்தது, அவரோட கதையை படிச்சிங்கன்னா. ஸோ ஒவ்வொரு இன்சிடெண்ட் அவர் கொண்டு வந்ததும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பாடம், ஒரு பெரிய லைப்ரரியும் வைக்கலாம். அந்த முதல் நாள் எப்படி இருந்துச்சு அவங்களை மீட் பண்ணும் போது? பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு மனிதரை சந்திக்கும் போது அந்த முதல் நாள் சந்திக்கும் நான் மறக்கவே மாட்டேன். நான் வந்து சார் வந்து 2012 தான் என்னை கூப்பிட்டாரு. நான் HCL போயிட்டு நான் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து HCL ஃபவுண்டேஷன் செட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு சின்ன கான்செப்டில் செட் பண்ணேங்க. இட்ஸ் கால் பவர் ஆஃப் ஒன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபா நம்ம பாக்கெட்லேருந்து தினம் போட்டோன்னா எவ்வளோ சேரும் இல்லைங்களா? ஒரு துளி பெருவெள்ளம், ரைட்? அப்போ HCL ஃபவுண்டேஷன் கிடையாது. நான் நிறையா எம்ப்ளாயீஸ்ட்டு கேட்டபோது நாங்கள் எல்லாம் போடுறோம் மேடம், நாங்கள் ஒரு ரூபா உங்கள் சேலரிலேருந்து ₹1 ஒரு நாளைக்கு மாதம். ஆமாம். இது எப்படி நாங்கள் எங்கள் பாட்டி அப்போல்லாம் சமையல் அறைக்கு வரப்போது ஒரு பிடி அரிசி வைப்போம். இப்போவும் எங்கள் வீட்டில் வைப்பேனுங்க. ஒரு பானை உண்டு, ஒரு பிடி அரிசி வச்சுடுவேன் காலையில். அது வந்து கொண்டு போய் ஒரு பக்கத்தில் ஒரு கோவிலுக்கோ ஒரு சர்ச்சுக்கோ ஒரு மசூதிக்கோ அது மட்டுக்கு வாரம் போயிடும். நம்ம அது சின்னது நினைப்போம். நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு பிடி அரிசி போட்டோம் வச்சுக்கோங்க, 100,000 ஃபேமிலிக்கு ஃப்ரீயாக சாப்பாடு போடலாம், அன்னதானம். அதை நம்ம மறந்து போய்டும். அந்த காலத்தில் பண்ணுவாங்க, ஏன்னா கோவிலுக்கு டொனேஷனுக்கு போகும். ஃபேமின் வந்தது இல்லைங்களா? எவ்வளவு நம்ம ஊரில் வந்து 1940ஸ்லேயும் 60s 50ஸ்லேயும் பிளேக்லேருந்து வந்து நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். வறண்ட பூமி அரியலூர். அதனால் இந்த ஒரு பிடி அரிசிங்கிறது எங்கள் வீட்டில் ஒரு பிடின்னா நான் அதுக்கு மேலே போடுவாங்க. நான் ஒரு பிடி அரிசி. அதே மாதிரி இந்த பவர் ஆஃப் ஒன்னு ஒன்று கொண்டு வந்தோம். ₹1 நீ கொடுன்னு பார்த்தா எங்கள் கம்பெனியில் 60,000 பேர் அப்போ இருந்தாங்க.
இப்போ நாங்கள் 2,20,000 பேர் இருக்கோம். 2011 நாங்கள் 60,000 பேர் தான். இந்த 60,000 பேரில் 38,000 பசங்க அன்றைக்கி ₹1 கொடுத்தாங்க. அதனால எனக்கு அடுத்த நாள் ஃபோன் வந்தது சார்கிட்டேருந்து. கூப்பிட்டாரு. அப்புறம் போனோன்னா, என்ன நீ இப்படி பண்ணுற, என்ன பண்ண போகிறேன்னொன்னே, சார் நான் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கணும் சார், HCL ஃபவுண்டேஷன். என்ன எதிர்பார்க்குறேன்னா, இது மாதிரி ₹38,000 நாங்கள் ஒரு நாளைக்கு கொண்டு வரோம், கம்பெனி மேட்ச் பண்ணட்டும் சார்னு. உடனே அவர் சொன்னார், கம்பெனி மேட்சாக பண்ணும், என்ன நீ கேட்குற, அதுக்கு மேலே பண்ணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. நான் கூட இது கோபமாக திட்ட போகிறான்னு நினச்சேன். அதுக்கு உங்களை எனர்ஜி உந்துதல் கொடுத்துருக்காரு. அப்புறம் பேர் கேட்டார், என்ன ஸ்ரீமதி சிவசங்கரா, எந்த ஊர் உனக்கு, திருச்சி பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னாரு. ஆமாம் சார் நான் திருச்சி தான், ஸ்ரீமதி, ஏன்னா லால்குடி அம்மன் பேர்னால. அதுலேருந்து வந்தது தான். அப்புறம் 2015 கூப்பிட்டு அவர் இந்த நியூ விஸ்டாஸ் ப்ரோக்ராம், அதில் தாங்க மதுரையெல்லாம் பிறந்தது. எங்கள் HCL மதுரையெல்லாம் வந்தது அவரோட அந்த விஷன் நியூ விஸ்டாஸில் தான். அதுக்கு என் பேருக்கு ஒரு சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்னு எனக்கு ஒரு பேர் கொடுத்து ஒரு டைரக்டராக ஆக்கி அந்த ப்ரோக்ராமை அந்த பிஸ்னஸை வளர்க்க வச்சார். அந்த பவர் ஆஃப் ஒன்றுபி அப்படிங்கிறது இன்னைக்கு HCL ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு புளியார் சொல்லி போட்டது மாதிரி. ஒரு புளியார் சொல்லி போட்டு கம்பெனியோட சப்போர்ட்டோட. அப்போ வினீத் நாயர் தான் எங்கள் CEO, சார் தான் அதுக்கு அப்ரூவல் கொடுத்தது. பர்சனலாக சார் எப்படி ரொம்ப எளிமையாக இருப்பாரா? ரொம்ப எளிமை சார், ரொம்ப எளிமை. எங்கே எளிமையாக இருக்கணும் எளிமையாக இருப்பார். நல்ல விஷயத்துக்கு நிறைய பண்ணுவார், ஆனால் அவர் பேர் போட்டுக்க மாட்டார். அதை ரொம்ப தெரிஞ்சுட்டேன். இப்போ வருஷம் அந்த விடுற சர்வே கூட ஏதோ ப்ரைவேட்டாக எடுத்து அனௌன்ஸ் பண்ணுறதா இல்லையா? அதிகமாக அது மாதிரி யார் இது கொடுக்குறா, ஃபண்டு கொடுக்குறா அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ சர்வே எடுத்து கொடுக்குறதா. இவர் எந்த இடத்துலையும் காமிச்சிக்க மாட்டாரா? காக்க மாட்டார். அவங்க அம்மா பேர் வாமசுந்தரி. HCL பிறந்ததே வாமசுந்தரி, எங்களோட ஹோல் ஃபவுண்டேஷன் பேரே அதுதான். அந்த வாமசுந்தரி கம்பெனிலேருந்து தான் அவங்க கொடுக்குற, வாமசுந்தரி கொடுக்குற பணம் தான் HCL. நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்க அம்மா பேரில் அவர் ஆரம்பித்தது தான் அந்த கம்பெனி. ஒரு நாளைக்கு 5 கோடி இது மாதிரி தொண்டு செய்கிறாரு, கல்விக்காக இருக்கட்டும் மற்றதுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்பவே முடியல இன்றைய இருக்கிற இளைய தலைமுறை. ஆமாம், நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி பாசிபிள் ஆகுது? அது அவர் ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருக்காருங்க. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஃபவுண்டராக இருந்து, ஃபவுண்டர்கிட்ட அவருக்கு 65% அவருக்கு ஈக்விட்டி இருந்தாலும் அதில் வர பணத்தை தொண்டு நிறுவனம் மூலமாக எல்லாருக்கும் சும்மா கொடுக்காம ஒரு ஸ்பெசிஃபிக் சஸ்டெயினபிள் இஷ்யூ இல்லைங்களா, ஒரு சஸ்டெயினபிலிட்டி காசுக்காக அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா சில பேர்லாம் தானம்ங்கிறதுல ஒரு டைம் கொடுத்துட்டு நம்ம மாட்டுக்கு மறந்துட்டு போயிடும். ஆனால் தானம் நிறையா வருஷம் தொன்று நிலைத்து இருக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பண்ணணும். அது நல்லா அவர் திங்க் பண்ணி நல்லா ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் அவர் பண்ணுறாரு. கடந்த ஆண்டு மட்டும் கல்விக்காக 2183 கோடி நினைக்கிறேன். ஆமாம், அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஒரு கல்லூரி, ஒரு இது அப்படிங்கிறத தாண்டி அந்த குணம் இருக்குல்ல, படிக்கும்போது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா அது மாதிரி திடீர்னு இந்த மாதிரிலாம் உதவி பண்ணது இவ்வளவு தொகை அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டதெல்லாம்? நான் இல்லை, இது நான் 15 வருஷமா கம்பெனியில் அவர் பண்ணுறதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ அவங்க மகள்லாம் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க, ரோஷினி மேடம். ஆமாம், ஆனால் அவங்க ஃபுல்லாக இதை இந்த ஃபிலந்த்ராப்பி, ஒரு நல்ல ஃபிலந்த்ராப்பி, வெறும் சேரிட்டி வேறு, ஃபிலந்த்ராப்பி வேறு. சேரிட்டியாக நினைக்காம அவர் ஃபிலந்த்ராப்பியாக பண்ணுறது பெரிய விஷயம். யாருக்கு அதிகமாக அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு விரும்புவாங்க? எனக்கு பொறுத்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க, ரொம்ப சின்ன வயசில் நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சில விஷயங்கள் கிடைக்காதது அப்புறமா நம்மளுக்கு கிடச்சிது வச்சுக்கோங்களேன், அந்த மகிழ்ச்சியை நம்ம எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்போம். அவங்க தான் நிறைய ஃபிலந்த்ராப்பிக்கு போவாங்க நான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த மனசுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் வரும். இப்போ தமிழ்நாட்டுக்கும் சிவநாடார் சாருக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி எப்பயாச்சும் தான் பார்க்க முடியுது. என்ன காரணம் இங்கே தமிழ்நாட்டுக்கு? ஒரு தடவை வந்திருப்பனாலே நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது சார் அப்படின்னு. சார் வந்துட்டு தான் போயிட்டுருக்காரு. பட் அவர் ஆஃபீஸ் விஷயமாக தான் வராரு. அவர் வரதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லவும் மாட்டோம், அவர் அது விரும்பவும் கிடையாது. அவர் பெரிய அவர் எப்போதுமே தன்னை பெரிய பிராண்டான்னு நினச்சது இல்லை. அவர் அதாவது நிகழ்ச்சிக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சியெல்லாம் அவர் கலந்துக்கவும் மாட்டார். இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே அப்படி தான் அவர். அதனால தான் அவர் ஒன்றும் பெரிய, அவர் மகளும் அப்படி தான். அவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய தான் யார் இப்படி காமிக்கணும் அப்படி காப்பணும் பப்ளிக் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ கிடையாது. நாமளும் ஒரு 10 கோடி வந்துருச்சுனாலே நம்மளுக்கு அந்த ஒரு கர்வம் வந்துடும். 10 கோடி நாங்கள் வார்டு கவுன்சிலர் ஆனாவே அப்படி ஆகிடுவோம். இது
அதெல்லாம் இன்னுமே கிடையாது. எந்த ஒரு ஒரு தலகணமோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. எதுவுமே கிடையாது. அவருக்கும் கிடையாது, ஃபேமிலிக்கும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கும் அவருக்குமான உறவு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சோ அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு தான் அப்படி தெரியுதுன்னு சொல்கிறீங்களா? இந்த உலகத்திலே வந்து மேக்ஸிமம் எங்களுக்கு எம்ப்ளாயீஸ் இருக்கிறது வந்து மெட்ராஸில் தாங்க, தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் மேக்ஸிமம். இங்கே தான் சிவநாடார் கல்லூரி இருக்குது, சிவநாடார் ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறையா இங்கே பண்ணியிருக்கோம். எல்லாமே முதன்மையாக இருக்கிறது எங்களோட எம்ப்ளாயி ஹெட் கவுண்ட் வந்து தமிழ்நாடு தான். அப்படி பார்த்திங்கனாலே தெரியும் HCLோட ஹார்ட் எங்கே இருக்குது. இங்கேயும் நொய்டாவும் யூபிலையும் நிறையா பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் எப்போதுமே சொல்லுவார், இது என்னோட ஊர் வந்து தமிழ்நாடு, ஆனால் எனக்கு வாழ்வளித்தது வந்து யூபி. ஏன்னா அவரோட HCLோட ஃபஸ்ட்டு பெரிய கஸ்டமர் யூபி தாங்க. யூபி கவர்மெண்ட் தான் HCL அப்போ கம்ப்யூட்டர்லாம் வாங்கி வைப்பாங்க இல்லைங்களா, அது யூபியில் தான் நிறைய நடந்தது. எஸ். கடைசியாக சாரை பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க வந்து விளம்பரமே படுத்திக்க மாட்டார், வெளியில் செய்கிறதே தெரியாது, இந்த கையில் கொடுக்குறது இந்த கையில் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் தான் நாங்கள் பார்க்குறதா? இப்போ வந்து வருஷத்துக்கு இது கொடுக்குறதுல, டொனேஷன் கொடுக்குறதுல இந்தியாவில் ஃபஸ்ட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு 5.9 கோடி கொடுக்குறாரு. இதை தவிர்த்து என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறாரு எங்களுக்கு கொஞ்சம் அது மூலமாக தான் எல்லாமே அவர் பண்ணிகிட்ருக்காரு. சில இது இப்போது நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு அவர் தான் எல்லாமே பண்ணுறாரு, ஆனால் அதை பற்றி எங்கேயுமே நீங்கள் போர்டு கூட போட மாட்டீங்க, அவர் பேர் கூட எங்கேயுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. காமாட்சி அம்மன் நம்ம காஞ்சிபுரம் கோவிலுக்கு நிறையா பண்ணிட்டு இப்போ அதை மெயின்டைனும் பண்ணுறது சாரோட வாமசுந்தரி அந்த கம்பெனி தான். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய உலகம் ஃபுல்லாக நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பட் பெரிய விஷயம், ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து சின்ன விஷயம். ஏன்னா அவரோட அப்படி தான் நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும் இந்த சொசைட்டிக்குன்னு அவருக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ அதனால தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இவ்வளோ வந்து எல்லோரும் அவங்கவுங்க வந்து கிரிக்கெட் கிளப்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வச்சுருக்காங்க, ஏன் சார் மட்டும் பண்ணலன்னு. சாருக்கு எப்போதுமே எஜுகேஷனில் தான் பெரிய நம்பிக்கை. ஏன்னா யாருக்காவது ஒரு படிப்பறிவு கொடுத்துட்டோன்னா தன்னம்பிக்கையாக எப்போதும் நிற்க முடியும். நான் ஒரு எடுத்துக்காட்டு, இந்த மாதிரி எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இது மாதிரி படிக்கணும். இல்லை, மற்றவங்க கேட்குறதுல ஒரு சின்ன ஒரு நியாயம் இருக்கிறதா நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து உழைச்சோம், கஷ்டப்பட்டோம், ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவியாச்சு, நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் எதை கிளப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இதை பண்ணணும் அப்படின்ட்டு சுத்தர அந்த ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறதே கிடையாதா சார்? சார்க்கெலாம் நிறைய சார்லாம் ஐ மீன் இது சார்லாம் நல்லா தமிழ் பாட்டெலாம் கேட்பாரு, தமிழ் சினிமாலாம் பார்ப்பாரு, நிறைய எல்லாம் பண்ணுவார். அவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஃப்ரீடமாக பேசுவார் மேடம், உங்கள்கிட்ட நல்லா எல்லாரோடையுமே பேசுவார், நல்லா பேசுவார், தமிழில் தான் பேசுவார். தமிழில் தான் பேசுவார். பிடிச்ச பாட்டு, பிடிச்சவங்க, அரசியல்வாதி, நடிகர் அதெல்லாம் எல்லாமே ஷேர் பண்ணிக்குவாங்க, எல்லாம் பேசுவார். மேம், சிவநாடார் சார் வந்து அந்த 77 வயது நினைக்கிறேன், அப்போ வந்து நான் வந்து அந்த தலைவர் பொறுப்புல இருந்து விடுவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். நிறைய ஐடி பீப்புள்ஸுக்கெல்லாம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு அப்போ எப்படி இருந்துச்சு? என்ன மோர் தென் ஷாக்கிங், சாருக்கும் எல்லா ப்ரையாரிட்டியும் மாறும் இல்லைங்களா ஒவ்வொரு இதுக்கும். இவ்வளவு வருடம் வந்து இது பண்ணியாச்சு. ரோஷினி மேடமும் அவ்வளோ வருஷமாக என்ன 20 வருஷமாக நல்லா ட்ரெயின் ஆனவங்க தானே. எல்லாரும் மாதிரியும் தன்னோட பொண்ணு வந்தாங்கன்ட்டு அவர் உடனேலாம் அவரெல்லாம் அப்படிலாம் பண்ணலை. அவங்களும் 2004 படிப்படியாக எல்லாம் படித்து எல்லாம் இது பண்ணி தான் அவங்களும் வந்திருக்காங்க. அப்பாட்ட இருக்கிற அந்த ஒரு இதை அப்படியே வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட நான் பார்க்குறேன், இந்த ஒரு குவாலிட்டியை, இந்த ஒரு தலைமைத்துவத்தை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ரோஷினி மேடம்? ஹம்பிள், ரொம்ப ஹம்பிள். அதே எளிமை, அந்த எளிமைங்கிறது வேணும் இல்லைங்களா, ரொம்ப எளிமை. எஸ். எல்லாரையும் ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணுறது, அந்த எளிமை, அது ரெண்டும் அவங்க உடனே பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்பாவும் பொண்ணும் அப்படின்ட்டு. தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். HCL நிறுவனத்தில் நீங்கள் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சொல்லப்போனால் அந்த விடுப்போட அந்த சுற்றுலாக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க, திடீர்னு காரெல்லாம் இன்பதிர்ச்சியாக பரிசாக கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதை பற்றி சொல்லுங்கள், அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுறது, எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? என்ன சரி, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து லாங் டேர்ம் போனஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ ஒரே பாலிசிங்கிறது எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது, அப்பப்போ எல்லாம் ரொட்டேஷ்னல் பாலிசி வரும். ஏன்னா இங்கே இந்த கம்பெனியில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எம்பவர்மெண்ட். அதாவது உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டோன்னா யூஆர் ஃபுல்லி அக்கௌண்டபிள் ஃபார் தட் ஒர்க். நீங்கள் தான் உங்களோட வேலையை ஒழுங்காக பண்ணணும். மேனேஜர் சும்மா உட்காந்துட்டு நீ பண்ணியா அது பண்ணியான்னு உங்களை துரத்திட்டு இருக்க மாட்டாங்க. ஐ திங்க் தட்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். நான் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க, ஆனால் இங்கே வந்து HCL ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தமிழும் பஞ்சாபியும் சேர்ந்த ஒரு கல்ச்சர். ஆமாம், ஏன்னா சார் வந்து அங்கே
நார்த்து ஆமா. நிறைய பஞ்சாபிஸ் தான் இருப்பாங்க, ஆ. ரைட்? ஸோ பஞ்சாபிஸும் தமிழ்நாடும் சேர்ந்தா ஒரு கல்ச்சர் எப்படி இருக்கும், Okay. அதுதான் HCL. ஓ அத மிக்ஸ்டு கல்ச்சரா. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஓ கல்ச்சர். ஏதாச்சும் எடுத்துக்காட்டு சொல்லுங்க எப்படி நம்ம தமிழ்நாடு ரொம்ப வியர் ஒர்க்கஹாலிக்ஸ், நம்ம ஓடலாம் ஓடிட்டு இருப்போம். அங்கே 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 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெஷன், இமேஜின் ஒன் அக்ரெஷன் அண்ட் இது சேர்ந்துருந்தா அப்படி இருக்கும். Okay. அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் டேக்கிங், ரிஸ்க் அப்பிடைட் கல்ச்சர். ஓகே. எல்லாம் ரிஸ்க்கு சும்மா எடுத்து பார்ப்போம் என்னதான் ஆறுது, போய் பண்ணி நல்லா பண்ணிட்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஒரு கல்ச்சர். ஓகே. இப்போ அந்த ஆப்பிள் நிறுவனமும் HCL நிறுவனமும் ஒரே காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. இன்னைக்கு சார் தொடங்கினது வந்து இன்னைக்கும் மற்ற நிறுவனங்களுக்கு எந்தவித சலிப்பு இல்லாமல் இன்னைக்கு வந்து கம்பீரமாக நடைபெற்றுட்டு இருக்குன்னா அதுக்கு சக்ஸஸ்னால் என்ன சொல்லுவீங்க நீங்கள் பார்த்த வரைக்கும்? அதான் சொல்லேன் பாருங்க, நிறைய பேர் இப்போ டாப்பில் இருக்கிறவங்களும் ரொம்ப வருஷமாக கம்பெனியோடய வளர்ந்தவங்க நாங்கள். ஸோ கம்பெனி வந்து ஒரு கல்ச்சரை நல்லா புரிஞ்சுட்டு இந்த ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டிங்கிறோம் பார்த்தீங்களா, நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு ரிஸ்க் எடுத்து நல்லா பண்ணுவோம், என்ன ஆனாலும் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு குரூப் இது. ஸோ அதனால தான் நான் நினைக்கிறேன் இவ்வளோ வருஷமாக வந்து அப்பப்போ சரிவு வந்தாலும் எல்லாரும் எழுந்து நின்றுட்டு மறுபடியும் ஓடி சரி பண்ணிவிடும் ஆஃபீஸஸ். அதுதான் நான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக பார்க்குறேங்க. ஓகே. அந்த சரிவுன்னு சொல்லும் போது நாங்கள் போன வருஷமாக அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் எவ்வளோ 1000 கோடி வந்து HCLக்கு வந்து ஒரு நாளே சரிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்லாம். பங்கு மார்க்கெட்டில் அப்பப்போ ஆகும் எங்களுக்கு, அது தெரிஞ்ச விஷயம்தான். அதனால வந்து நம்ம உட்காந்துட்டோன்னா அப்புறம் அடுத்த தேடலுங்கிறத விட்டுடக்கூடாதுங்களா. தேடுங்கிறது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கணும், நல்ல ரெவின்யூ வரணும். பங்கு சந்தையில் இருக்கிறவங்கள மறுபடியும் பங்குதாரர்களுக்கெல்லாம் நல்ல டிவிடெண்ட்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு இட்ஸ் பார்ட் அண்ட் பேக்கேஜ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். நீங்கள் வந்து HCLல பணிக்கு சேர்ந்த நாளுக்கு அப்புறம் பெண்கள் அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு இப்போ தகவல் தொழில்நுட்பம் இந்த IT துறையில் உள்ள வாரதை அதிகரிச்சிருக்கு, என்னென்ன சவால்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள்? ஐ திங்க் இந்த 25 இயர்ஸாக தாங்க நிறைய விமன் இப்போ நாங்கள் வேலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம். ஐ திங்க் ஐடினால அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா கரெக்டாக வந்துட்டு போகிற நேரமாட்டும், நைட்டு வர ஷிஃப்ட்டுக்கு வந்து இப்போ பிக்கப் அண்ட் ட்ராப் எங்கே பார்த்தாலும் இருக்குது. ப்ளஸ் இந்த செக்யூரிட்டி சேஃப்டி இஷ்யூ கிடையாது. அதுவும் ஒரு அட்வான்ஸ்டு திங்கிங் வரவங்களாமும் நல்லா படித்து வரவங்க தான். என்வாயர்மெண்ட்டும் அது மாதிரி தான். நிறைய ஹை பர்சன்டேஜ் ஆஃப் விமென் வர ஆரம்பிச்சிட்டாங்க, லீடர்ஷிப்லேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் மெட்டர்னிட்டி லீவ் பண்ணவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல டே கேர் சென்டர்ஸ் வந்துருச்சு, நல்ல இக்கோ சிஸ்டம் வந்துருச்சு. இதே விமனை விடுறீங்க, இப்போ நிறையா மென்னும் தான் இருக்காங்க. அதனால் மென் வந்து நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விமென்க்கு. மெட்டர்னிட்டி லீவ் மாதிரி பெட்டர்னிட்டி லீவ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறையா பசங்க பெட்டர்னிட்டி லீவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னோடய டீம்லேருந்து நிறைய பேர் 15 days 1 month எல்லாம் பெட்டர்னிட்டி எடுக்கிறாங்க. பெட்டர்னிட்டி எடுக்கிறதுனால ஒன்றும் தப்பாகவும் தெரியல, கேலிக்கு யாரும் கேலியும் பண்ணுறது கிடையாது. நிறைய மாறிடுச்சுங்க 20 வருஷமா. நல்லது தான் சொசைட்டிக்கு. இப்போ ஆண்களை ஒப்பிடும்போது மேடம் IT துறையில் வந்து பெண்களுடைய வரவு அப்படிங்கிறது நிறைய பார்க்க முடியுது கடந்த காலகட்டங்களில். என்ன காரணம் இதுக்கு? வந்து அந்தந்த நிறுவனங்களை சார்ந்து இதை பார்க்கலாமா, இல்லை ஒட்டுமொத்தமாக இது மாதிரி அதிகரிச்சிருக்குங்களா? எல்லா இடத்துலையுமே அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா செக்டருமே, பேங்கிங் செக்டர், ரீட்டைல் செக்டர், ஹெல்த் கேர் செக்டர், இந்த 3 செக்டர், சர்வீசஸ் செக்டர்ஸ்லேயே நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கும், மேனுஃபேக்சரிங் எஸ்பெஷலி ஆட்டோமோட்டிவ் செக்டர்லாம் தமிழ்நாட்டில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்காங்க. ஸோ நிறைய விமன் இப்போ டிப்பிக்கல் மேனுஃபேக்சரிங் செக்டரும் போக ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ITA ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன, இன்னும் மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கேர்ள்ஸ் வந்து ஒரு பிரேக்குக்கு போனால் திரும்பி வர்றது குறைச்சலாயிருச்சு. அது வந்துட்டாங்கன்னா அப்புறம் நோ லுக்கிங் பேக். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ வரத்துக்கு. இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்க 2 பேரும் தான் வேலை பார்க்குறாங்க, ஆண்கள் பெண்கள் அப்படின்ட்டு. ஆனால் ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் அது மாதிரி தூங்க மாட்டாங்க. இது மாதிரி ஒரு மாதிரி நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. இது மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்லாம் ஒரு முத்திரை இருக்குல்ல. இது எந்த காலகட்டத்தில் தொடங்குனுச்சு? இது வந்து எல்லாருக்குமே பொருந்துமா? இதை நீங்கள் ஏதாச்சும் களை எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரிங்க. எல்லா தொழிலுமே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குங்க. அது நம்ம வந்து அதுக்காக நம்ம எல்லாரையுமே நம்ம செட் ரைட்டும் பண்ண முடியாது, எது தப்பு எது கரெக்டுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே குடும்பத்துலேருந்து தான் வந்திருப்போம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்க தான் போகிறோம். 5 விரலும் ஒன்றா இருக்கிறது கிடையாது. ஆனாலும் நம்ம பாடியில் தான் இருக்குது 5 விரலும், இல்லைங்களா? ஸோ அதனால் இதுக்கெல்லாம் நம்ம போய் ஒரு கம்பெனி போய் எல்லா விஷயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆஃபீஸ்க்குள்ளே அவங்க சுதந்திரமாக இருக்காங்களா, நல்லா
பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா, நல்ல ப்ரொடக்டிவிட்டி இருக்கா, அவங்க வெல்னஸ் அண்ட் வெல்பீயிங் நாங்கள் பார்த்துக்குறோமா, அதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆஃபீஸை விட்டு வெளியில் போனாலும் எங்களோட வெல்னஸ் அண்ட் வெல்பீயிங் பாலிசிஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா, அது ரொம்ப முக்கியம். ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேங்க சார், இவ்வளவு நாளாக நம்ம காலையில் எழுந்துட்டு ஓடணும்னு நினச்சோம் வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஸ்டாப் பண்ணுறாங்களா? நம்ம யோகா பண்ணணுன்னா நம்மளை ஸ்டாப் பண்ணுவாங்களா? ஆஃபீஸ்க்கு பிரேக் எடுக்க போதே யோகா பண்ணணுன்னா யாராவது ஸ்டாப் பண்ணுவாங்களா? நீ போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டு நீ வெளியில் வா அப்படிங்கிறது உன்னோட நீங்கள் தான் பண்ணிக்கணும்னு தவிர ஒரு கம்பெனி உங்களால் பண்ண முடியாது. இதே ஐடி கம்பெனிலலாம் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை, எங்கே வேணாலும் பிரச்சனைலாம். ஏன் டாக்டர்ஸ்க்கு கிடையாதா? டாக்டரில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு தூக்கம் கிடையாது, நைட்டு ஃபுல்லாக பேஷண்ட் பார்க்குறாங்க, அடுத்த நாள் பிரச்சனை தான் அவங்களுக்கும். அதே மாதிரி தான் பிபிஓ பசங்க நைட் ஃபுல்லாக முடிச்சினாலும் அவங்களுக்கு பயாலாஜிக்கல் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் இருக்குது. இதெல்லாம் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து தான் ஆனும். ஆனால் ஒரு சாய்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா, சாய்ஸ் நம்ம தானே எடுக்கிறோம். நீங்கள் இந்த தொழிலில் இருக்கீங்க, உங்கள் சாய்ஸ். நான் என் தொழிலில் இருக்கேன், என் சாய்ஸ். பட் வி வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல்னும். சக்ஸஸ்ங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அது நம்ம தப்பான போனால் அவ்வளோதான், கீழே விழ போகிறோம். நல்லா சக்சீட் ஆகணும்னு எடுத்து முயற்சி பண்ணோன்னா சக்சீடாக போகிறோம். இது நான் ஒரு அட்வைஸாக சொல்லலை, நான் நிதர்சனத்தை சொல்கிறேன். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.